ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேது தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்குன்னு அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க. அப்பத்தா இருந்துட்டு, என்னையா சேதோ தமிழ்ச்செல்வியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? அவள் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்பத்தா, அதனால தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆமாயா, அவளுக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக தான் ஆயிருக்குது அப்பத்தா. இப்போது எத்தனை மாதம் ஆகும் அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரியா 6 முடிஞ்சு 7 ஸ்டார்ட் ஆக போகுது அப்பத்தா. இப்போ அவளுக்கு ஒரு வளகாப்பு பண்ணிடலாமா? என்னையா சேதோ இப்படி சொல்லிட்டேன், ரொம்ப சந்தோஷம்யா. எனக்கே இப்படி ஒரு விஷயம் தோணவே இல்லை. கண்டிப்பாக வளகாப்பு பண்ணணும். 7வது மாதத்தில் பண்ணால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம 7வது மாதத்துலேயே வளகாப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சேதுக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்க அப்பதான், இந்த ஊர் உலகத்தில் யாருமே இந்த மாதிரி வளகாப்பு பண்ணிடாத மாதிரி நம்ம அசத்தி போடுவோம் சரிங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாரியா சேதோ, இந்த விஷயத்த போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லுயா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ் இருந்துட்டு காவிய கிட்ட கையும் களமா மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, தன்னோட வயிற்றுல பிறந்திருக்கே, உனக்கு புத்தியே இல்லையாடா? உன்னை செருப்பால் அடிச்சு கூட உனக்கு புத்தி வரலன்னா நான் எங்கே போய் சொல்ல? உன்னால ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன்டா. அவள் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி கேட்குறான்னு பாத்தியாடா? இப்போ எப்பட்றா அவள் மூஞ்சில் நான் முழிக்கிறது? நீ எப்பட்றா அவள் மூஞ்சில் முழிப்ப? இப்படி ஒரு அசிங்கமான வேலையை பண்ணுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையாடா? வீட்டில் ஒரு பொண்டாட்டி உனக்கு தண்டனை கொடுத்து வச்சிருக்காளே, அந்த தண்டனையை அந்த தண்டையிலிருந்து சீக்கிரமா விலகி வந்து தான் பொண்டாட்டி மனசுல இடம் பிடிக்காம இப்படி கேடு கேட்ட வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு கேடா, உனக்கு அசிங்கமா இல்லையா, அவமானமா இல்லையாடே அப்படின்னு செம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அதாவது தன்னோட வயிறை பார்த்து கண்ணாடியில் நின்று ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாப்பா, நீ எப்படா வெளியே வருவ? நீ வெளியே வருவேன்னு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குடா. நீ எப்படா வெளியே வருவ அப்படின்னு சொல்லவும், வயிற்றுல இருக்க குழந்தை எட்டி உதைக்குது. இதை உணர்ந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருடா பாப்பா, நான் பேசுறது உனக்கு கேட்குதா? கேட்கறதுனால தானே எனக்கு இப்போ ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது உள்ள வராரு. உள்ள வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி பாப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு நின்றுட்டே இருக்காரு. இங்கே பாருடா பாப்பா, நீ வெளியே வந்துட்டேன்னா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம்டா. அம்மாவுக்கு நீ தாண்டா உலகம், நீ 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 மட்டும் தாண்டா உலகம் அப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சேது இருந்துட்டு, நம்ம போயிட்டு பாப்பா கிட்ட பேசுவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி ஏதாவது சொல்லிடுவாளோ அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அவன் என்ன சொல்லாமையா இருக்கிறா? ஏதோ நடக்காத விஷயம் மாதிரியே நம்ம போயிட்டு பேசுவோம். அவள் திட்டினா திட்டிட்டு போறா, நம்ம பாப்பா கூட தானே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு தமிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இவ்வளோ நேரம் யாருமே இல்லாமல் திடீர்னு ஒரு குரல் கேட்கவும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுது. இங்க பாருங்க, உள்ள வரும்போது ஒரு கதவை தட்டிட்டு வர மாட்டீங்களா? எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. சாரி தமிழ், இனிமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். சாரி, என்னை மன்னிச்சிரு. என்ன பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பார்த்தா தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தாவும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு, இங்க பாரடி தமிழ்ச்செல்வி, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. என்ன பார்த்தா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, உனக்கு வளகாப்பு பண்ணலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன பார்த்தா, எதுக்காக வளகாப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு? வேண்டாம் பார்த்தா, வளகாப்பை நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வளகாப்பு பண்ணணும்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னடி என்ன வளகாப்புக்கு உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க பார்த்தா, போன தடவை வளகாப்பில் தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. இந்த தடவையும் வளகாப்பு பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்துட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால எனக்கு வளகாப்பு வேண்டாம் அப்பதா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, அப்ப நீ மாசமா இல்ல, ஆனா இப்போ மாசமா இருக்கல்லடி, அதனால நீ வளகாப்பு பண்ணியே தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க அப்பதா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, இந்த மாதிரிலாம் நீ சொல்லவே கூடாது. நம்ம பாப்பாவுக்கு வளகாப்பு பண்ணி ஆகணும். பாப்பாவுக்கு வளகாப்பு பண்ணணும்னு பாப்பா எவ்வளோ ஆசையாக அதாவது உள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தனக்கு வளையல் சத்தம் கேட்காதா, எனக்கு நிலங்க வைக்க மாட்டாங்களா அப்படின்னு பாப்பா உள்ளுக்குள்ளே ஏங்கிக்கிட்டு இருக்கோம். நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு வளகாப்பு பண்ண தான் போகிறேன். அதுவும் எந்த பிரச்சனையுமே வராது. அது என்னோட பொறுப்பு. இந்த விஷயத்த நீ ஓகே சொல்லிட்டேன்னா வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம். அதுக்கான நாள், அதுக்கப்புறம் அதுக்கான பர்ச்சேசிங் எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்காக நீங்க யாருமே எதுவுமே மனக்கட தேவையில்ல. நீங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம
அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வக்கீல் கிட்ட இருந்து ஃபோன் வருது. "என்ன இந்த நேரத்துக்கு வக்கீல் ஃபோன் பண்றாங்க?" அப்படின்னு சொல்லி எடுத்து பேசுறாங்க. "சொல்லுங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கேட்கவும், "இங்க பாருங்க மேடம், உங்க ஹஸ்பண்ட் வந்து கேஸ வாபஸ் பண்ணியிருக்காங்க மேடம் கோர்ட்ல இருந்து. நான் கேஸ வாபஸ் பண்றேன். என்னோட பொண்டாட்டி கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு கேஸ வாபஸ் பண்ணிட்டாங்க மேடம். இப்போ நீங்க என்ன மேடம் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க மேடம், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில உட்காந்துக்கிட்டு இருக்கவும், "சரிங்க மேடம், நீங்க யோசிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. தமிழ்ச்செல்விக்கு ஒரே யோசனை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவியா அப்படியே நம்ம போஸை வெளு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. "இருடா, உன்னை இப்போவே என்னோட அப்பா கிட்ட உன்னோட முகத்தறிய கிழிக்கணும்ல, அதனால எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு போஸ் இருந்துட்டு, காவியா ப்ளீஸ் காவியா, இனிமே நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன் காவியா, ப்ளீஸ் காவியா, என்ன மன்னிச்சிரு காவியா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், உன்னோட காலில் விழவா, உன்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். இங்க பாருடா, நீ நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் நடிப்ப, எப்படி ஆக்ஷன் காட்டுவேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். இப்படி கேவலமா நடிக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா? எப்புட்றா உன்னால மட்டும் இப்படியெல்லாம் இருக்க முடியுது? இப்படி ஒருத்தனை பெத்துட்டு இவங்க தான் அசிங்கப்படணும். எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாரு புள்ளைய. இங்க பாருடா, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்எல்ஏக்கு கால் பண்றாங்க. "அப்பா எங்க இருக்கீங்கப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இப்பதாண்டா நான் செங்கல் சோலைக்கு வந்துகிட்டு இருக்கேன். நல்லதா போச்சு. இன்னும் எவ்வளோ நேரம்ப்பா ஆகும் செங்கல் சோலைக்கு வருது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன்டா. என்னடா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அப்பா நீங்க செங்கல் சோலைக்கு வாங்கப்பா, நானும் அங்கதான் இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையும் தெரிய வச்சுட்டு போலாம் தான்ப்பா வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம எம்எல்ஏக்கு ஒரே டவுட். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம என்னவா இருக்கணும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்காரு. வந்த உடனே "அம்மாடி காவியா, எங்கம்மா இருக்க?" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவும், "அப்பா நான் இங்க இருக்கேன் வாங்கப்பா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம், என்னம்மா காவியா, என்ன விஷயம்? எதுக்காக என்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுவும் எனக்கு தெரிய வைக்கணும் அப்படி இப்படி நல்லா சொன்னேன். அதுவே யோசிச்சுக்கிட்டே வந்தம்மா, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம காவியா இருந்துட்டு, "இங்க பாருங்கப்பா, உங்க மருமகனுக்கு நீங்க நிறைய அதாவது இப்போ பாராட்டு விழாலாம் நடத்துனீங்களே என்கிட்ட. அதனால உங்க மருமகன் இப்போ என்ன வேலைலாம் பண்ணி வச்சிருக்காங்க, அவரு இங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்டா நான் பண்ணணும்லப்பா, அதனால தான் உங்களை வர சொன்னேன்." "என்னம்மா சொல்ற நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுப்பா. இங்க பாருங்கப்பா, உங்க மருமகன் திருந்திட்டான்னு சொல்லியிருந்தீங்களே, ஆனா உங்க மருமகன் திருந்தெல்லாம் கிடையாது. அவன் நடிச்சிருக்கான்ப்பா. அவன் நடிச்சதை நினைச்சு, அதாவது நீங்க பார்த்துதான் நீங்க ஏமாந்துருக்கீங்க. இவன் எப்படியாப்பட்ட நடிகன்னு எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். அதனால தான் இவன் திருந்திட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன். ஆனா அந்த டெஸ்ட்லயே பால்லையே 6 அடிச்சிட்டான்பா உங்க மாப்பிள்ள" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு காவியா, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. என்னம்மா, என்ன விஷயம்னு சொல்லுமா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருங்கப்பா, உங்க மாப்பிள்ள திருந்திட்டாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா வந்து என்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே இருந்தீங்களே, அதனால இவன் திருந்திட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு இவனை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த அதாவது நம்ம நம்ம சூளையில் மயிலுன்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணப்பா. ஆனால் இவன் எவ்வளோ பெரிய பொறுக்கியாக இருக்கான்னு இதை வச்சு தான்ப்பா முடிவே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மேசரியை கரெக்ட் பண்ணிவிட்டு அவன் வேலையே செய்யாமல் வந்து வந்து உக்காந்துட்டு நேரத்துக்கு இளநீரும் ஜூஸும் குடிச்சுக்கிட்டு அப்படி தான்ப்பா வேலை பார்க்காம ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்தால் மட்டும் அந்த மேஸ்திரி வந்து சிக்னல் கொடுக்கவும் இவன் வேலை செய்கிற மாதிரியே நடிப்பான்ப்பா. இதுதான்ப்பா இத்தனை நாளும் நடந்துக்கிட்டு இருக்கு. கல்லும் மண்ணும் சுமந்து உனக்காக கஷ்டப்படுறானெல்லாம் சொன்னீங்களேப்பா, இவன்லாம் நடிப்புப்பா. இவன் எந்த காலத்திலயும் திருந்தவே மாட்டான்" அப்படின்னு சொல்லவும், "என்னம்மா காவியா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாப்பா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸை பார்த்த பார்வை இருக்குதே, எம்எல்ஏ பயங்கர கொடூரமாக பார்க்குறாரு. "இங்கே பாருடா, என்னோட பொண்ணை எந்த அளவுக்கு தாண்டா ஏமாத்துவ நீ? உன்னெல்லாம் என்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம். அதுவும் செங்கல் சூளையில் வேலை செஞ்சுக்கிட்டே, அதுவும் என்னோட செங்கல் சூளையிலே வேலை செஞ்சுக்கிட்டே இங்கே இருக்க பொண்ணுக்கிட்டே நீ வேலையை காட்டிருக்கேன்னா நீ எப்படியாப்பட்ட ஆளாக இருப்ப? நீ அசிங்கமா இல்லையா அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு? சீ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, "இங்கே பாருடா, என் பொண்ணை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிற, என்னால் இதை தாங்கிக்க முடியல" அப்படின்னு ஒரு ஒரு அரைஞ்சிடாங்க. அரைஞ்ச உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்க பாருங்க சம்மந்தி" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்லவும், "இங்க பாருங்கம்மா, உங்க பையன் பண்ணியிருக்க வேலைக்கு அவன் ஜெயில உக்காந்துக்கிட்டு இருக்கணும். ஏதோ என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்றதுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் மன்னிச்சு விடுறேன். இன்னும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்க பையன் இனிமேலும் நாங்க பொறுத்துக்கிட்டு அமைதியெல்லாம் இருக்க முடியாது. லைஃப் லாங்கா ஜெயில் களி தின்ற மாதிரி நான் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது உங்க பையனை திருந்தி வாழ சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க.
சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமாக மனசுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்காரு. அது வெளியே காட்ட மாட்றாரு. ஐயோ கடவுளே! எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது? நான் கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்னுட்டே இருக்காரு. என்னடா, என்ன பச்சை புள்ள மாரி நடிக்கிறியா நீ? இங்க பாரு, இவ என்னோட ஆளு. அதனால தான் உன்கிட்ட இந்த மாரியெல்லாம் பேச சொல்லி நான் தானே சொன்னேன். நான் சொல்லி தான்டா இவ எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசினா. இங்க பாருங்கக்கா, சும்மா 4 வார்த்தை பேசினதுக்கே ரொம்ப உன்னோட நெனப்பா இருக்கு. அப்படி இப்படின்னு என்கிட்ட என்னென்னமோ பேசி வலிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க்கா. எனக்கே ரொம்ப பயமாயிடுச்சு. என்னோட வாழ்க்கை என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோன்னு பயந்துட்டேங்க்கா. எப்படியோ நீங்க நேரத்துக்கு வந்துட்டீங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாரும்மா மயிலு, உன்னோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, அதனால நீ பயப்படவே தேவையில்ல சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு, இங்க பாருடா, நீ எப்போ எனக்கு திருந்துறேன்னு தோணுதோ அப்பதான்டா உன்னை உன்னை நான் மன்னிச்சு விடுவேன். இங்க பாரு, இனிமேலும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா நீ லைஃப் லாங்கா ஜெயில்ல ஒரு வேளை சாப்பாட்டுக்கே நீ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்டா. அப்பதான்டா உனக்கு புரியும். நம்ம எவ்வளோ சொகுசா இருந்திருக்கோம். அந்த வாழ்க்கையை நம்ம ஒழுங்கா வாழலையேன்னு நினைச்சு நீ ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்ப. இந்த கடைசி வாய்ப்பை நீ பயன்படுத்தலைன்னா கண்டிப்பா நீ ஜெயில் களி தான்டா தின்னுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மடி காவியா, மருமகளே, நான் உன்னோட காலில் கூட விழுறமா, என்னோட பையனை நீ ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிடாதமா அப்படின்னு சொல்லவும், என்ன உங்களோட பையனை மட்டும்தான் அனுப்பணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் 2 பேரையும் சேர்த்து தான் அனுப்புவேன். நீங்கள் 3 பேருமே போய் லைஃப் லாங்காக நீங்கள் களி தின்னுக்கிட்டு இருந்தாதான் தன்னோட பையனை இப்படி வளர்த்துட்டோமோன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணணும். அப்போ தான் உன்னோட பையனை நீங்கள் கொஞ்சமாவது கண்டித்து வளர்ப்பீங்க. நீங்கள் அதாவது அவ்வளோ செல்லம் கொடுத்து தான் உங்களோட பையன் இப்படி கெட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, நீ ரொம்ப தான் ஓவராக போகிற. என்னோட தம்பி ரொம்ப பாவம். நீ உன்னோட ரூமில் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தனா அவன் ஏன் வெளியே வந்து இன்னொரு பொண்ணை தேட போகிறான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அது காவியா இருந்துட்டு, வாமா மருமகளே வா, இந்த மாதிரி பேசுறதுனால தான் உன்னோட தம்பிக்கு அப்படியே உச்சாணி கொம்பில் உக்காந்துக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கான். அவனை கேள்வி கேட்க துப்பு இல்லை உனக்கு? இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு அவனுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவியா? உனக்கு கேவலமா இல்லை இப்படியெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி காவியா இருந்துட்டு சித்ராவை அப்படியே வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. சித்ரா, அமைதியே இருடி, ஏடி இப்படியெல்லாம் நீ மானங்கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அவனுக்கு தான் புத்தி இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? நீயும் புத்தி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கே. அவன் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தானே அவன் தண்டனை கொடுத்து வெளியே படுக்க வச்சிருக்கா. அது கூட அவனுக்கு புத்தியிலேயே உரைக்காம இப்படி ஒரு கேடு கட்ட வேலையை பண்ணி வச்சிருக்கானே. அதுவும் அவங்க மாமனார் சூழலிலே இப்படி ஒரு வேலையை பண்ணா எப்படி மற்றவங்களுக்கு தெரியாதா? அவங்க அதாவது பார்க்குறவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவங்க மாமனார்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? என்ன 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 நினச்சி இப்படியெல்லாம் கேவலமான ஒரு வேலையை பண்ணா இவன்? இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடா? ஏன்டா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்ச அப்படின்னு செருப்புலையே கடத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், என் முன்னாடி இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் காட்டாதீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், எந்த நேரத்துக்கு எப்படி மாறுவீங்க எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத இன்னொரு தடவை பார்த்தனா கண்டிப்பாக உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, காவியா அதாவது நம்ம எம்எல்ஏ இருந்துகிட்டே, இங்கே பாருங்கம்மா காவியா, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். இவன் கல்லும் மண்ணும் தூக்கி வேலை செய்யலைன்னா இவனை நான் பெண்டு எடுத்துறேன். நீ கவலையே படாத, நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, இது நாள் வரைக்கும் உன்னை களிமண்ணை தான் பெசைய வைக்கல. இனிமேலிருந்து நீ களிமண் பெசிஞ்சு எல்லா வேலையும் பண்ணுற, ஒரு வேலையை கூட விடாமல் எல்லா வேலையும் பண்ணுற. அப்படி பண்ணலை உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம போஸ் இருந்துட்டு, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பம்பிக்கிட்டு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சேது நம்ம அப்பத்தா அப்படின்னு 2 பேருமே இங்கே பாரியா ராஜாங்கம் தமிழ் செல்விக்கு ஒரு வளகாப்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் சேது முடிவு பண்ணியிருக்கோம். நீ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு ராஜாங்கம் பயங்கர சந்தோஷம். என்ன அப்பதான் இப்படி கேட்குறீங்க? இதாவது தமிழ்ச்செல்விக்கு வளகப்ப பண்ணா ரொம்ப சந்தோஷம் தானே? இந்த விஷயத்த கேட்கணுமா? கண்டிப்பா இதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். எப்போ பண்ணலாம் அப்பதான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரு நல்ல நாள் பார்க்கணும். ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்விக்கு வளகாப்ப ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா அப்படியே தமிழ்ச்செல்வியை வர சொல்றாங்க கருப்பு கிட்ட. கருப்பு போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட,
உன்னை மாமா கூட்டிகிட்டு வர சொன்னார் தமிழ், வா தமிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாமா கீழே வந்து மாமாவே உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கோ வாமா அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, உனக்கு வளகாப்பு பண்ணலான்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, எனக்கு வளகாப்புல விருப்பமே கிடையாது. ஆனா அப்பத்தாவும் நீங்களும் ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்கறதுனால இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட சேதுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன சேது இருந்துட்டு, "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ சம்மதம் சொன்னது மட்டுமே போதும். இங்க பாரு இந்த வளகாப்ப எப்படி அமக்கலப்படுத்துறேன்னு மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கும், தாமரைக்கு, அதுக்கப்புறம் என்ன சாவித்திரின்னு பயங்கர கடுப்பாகுறாங்க. என்ன இவளுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இன்னும் கொஞ்சம் விட்டா இவள தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க போலயே, அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை, சித்ரான்னு இவங்க எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சித்ரா இருந்துட்டேம்மா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னால் சகிச்சுக்கவே முடியலம்மா, வாமா நான் ரூமுக்கு போகிறேன், நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸு, நம்ம சித்ரா, ஈஸ்வரின்னு சொல்லிட்டு ரூமில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. டே கூறு கெட்டவனே, எதுக்காகடா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சேன், இங்கே பாருங்கம்மா, என்ன அவ கிட்ட கூட சேர்த்த மாட்டேங்கிறா. என்னை என்ன பண்ண சொல்ற சொல்லு? என்ன எனக்கு அதாவது வீட்ல தான் என்ன சந்தோஷமா படுத்துறதுக்கு யாரும் இல்ல. சந்தோஷமா பேசுறதுக்கு யாரும் இல்ல. வெளியிலயாச்சும் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்த்தா, இப்படி என்ன நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டாளேயம்மா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, எல்லா பொண்ணுக்கிட்டயும் நீ ஒரே மாரி தான் பேசுவியா? அவ என்ன அசிங்கப்படுத்துறாடா, அவமானப்படுத்துறா. ஒவ்வொரு வார்த்தையும் எப்படியெல்லாம் பேசினான்னு பார்த்தியாடா? இங்க பாரு, இனிமேலும் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்தனா அவ்வளோதான், உன்னோட வாழ்க்கை நாசமா போயிடும்டா. அப்புறம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துருவ, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருமா, எனக்கு அந்த நிலைமைக்கு போனால் கூட பரவாயில்லம்மா, இவங்க கூடலாம் என்னால் இருக்கவே முடியாது. ஒரு பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு என்னை இப்படி பிச்சைக்கார வாழ்க்கையை மாற்றிட்டியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, நான் சொன்னதை கேட்டுட்டு இருந்தா நீ எனக்கு இப்போ வரைக்குமே நல்லா இருந்திருப்படா. ஆனால் இப்படி யார் பேச்சையுமே கேட்காம இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு நீ அதாவது நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேடா. கல்யாணத்துக்கு முன்னே நீ என்ன வேலை பண்ணி வச்ச, என்னடா வேலை பண்ணி வச்ச, அந்த தாமரை கிட்ட போயிட்டு தப்பா நடந்திருக்க முயற்சி பண்ணியிருக்க, அதை பார்த்ததுனால தானே காவியா இவங்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறா, இல்லைன்னா உங்ககிட்ட நல்லபடியாக தானே நடந்துக்கிட்டு இருப்பா. நீயே எல்லாத்தையும் உன்னோட வாழ்க்கையிலே நீயே உன்னோட தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டே இப்போ நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா, உனக்கு வெக்கமா இல்லையாடா அப்படியெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு, "மா என்னை என்ன தான் பண்ண சொல்கிறம்மா, என்னால் இந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாதம்மா, நான் எனக்கு கல்யாணமே வேணாம், எனக்கு அவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுங்கம்மா, எனக்கு இனிமே அவள் கூட என்னால் வாழலாம் முடியாது" அப்படின்னு சொல்லவும், இந்த பாருடா, அவங்க வீட்டுக்கு ஒரே வாரிசுடா, அவள் மட்டும் உன்னை ஏற்றுக்கிட்டும் உன்கிட்ட வாழ ஆரம்பிச்சனான்னா கண்டிப்பாக அவள் சொத்தெல்லாம் உனக்கு தான்டா, ஒரே ஒரு வாரிசுடா, கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, நான் உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுக்கடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, கோடிக்கணக்கான சொத்து இருந்தால் இப்போ என்னவா இப்போது அந்த வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு இருந்த போது கூட நான் சந்தோஷமாக இருந்தேம்மா, அவளை நான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறத அவள் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் இவகிட்ட அதிகாரம் இருக்கிற போது என்னால் இன்னும் பண்ண முடியலம்மா, நாமளம்மா, நான் எப்படி அவள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியும், என்னால் முடியலம்மா. இங்கே பாருமா, நீ எப்படியாவது பண்ணி அவகிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருடா, நான் எவ்வளோதான் சொன்னியோ உனக்கு புத்தி வரல, உனக்கு நான் என்னதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேது இருந்துட்டு வளகாப்புக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன டேட்டில் நம்ம வளகாப்பு வச்சுக்கலாம், நீங்கள் பாருங்கள் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு காலண்டரை எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்பத்தா கிட்ட கொடுக்கவும், அப்பத்தா இருந்துட்டு நல்ல நாள் பார்த்து சொல்கிறாங்க. இங்கே பாரியா சேதோ, இன்னும் 2 நாளில் நல்ல நாள் வருது, அப்போ பண்ணிக்கலாமா, இன்னும் ஒரு வாரத்தில் இன்னொரு நல்ல நாள் வருது, அப்போ பண்ணிக்கலாமா, இல்லை அப்பத்தா இன்னும் 2 நாளில் நம்ம பண்ணிக்கலாம் அப்பத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அப்பத்தாவும் பயங்கர சந்தோஷம், சரியா சேதோ, நம்ம ரொம்ப சந்தோஷமா இந்த வளகாப்பை நம்ம பண்ணிடலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவியா இருந்துட்டு சேதுக்கு, அதாவது அப்பதான் உள்ள வராங்க. சேதுக்கிட்ட, "என்னமாமா வீட்டில் ஒரே விசேஷம் போல, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், காவியா உனக்கு விஷயமே தெரியாத காவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயம் மாமா, எனக்கு எதுவும் தெரியாது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, தமிழ்ச்செல்விக்கு வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லவும், ரொம்ப சூப்பர் மாமா, நானும் தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பு எப்போ வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே
யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்போ நீங்க வளகாப்பு வச்சுக்கிறத நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாமா. சரிங்க மாமா, நீங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் போய் நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட காவியா இருந்துட்டு, என்ன தமிழ்ச்செல்வி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீ பாட்டுக்கு வளகாப்புக்கெல்லாம் ரெடி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கக்கா, எனக்கே இந்த விஷயம் தெரியாது. அ என்கிட்ட வந்து அப்பத்தாவும், அது சேது அவங்களும் வந்து கேட்டாங்க. கேட்டு இது இது என்னோட முடிவு என்னன்னு கேட்டாங்க. எனக்கு இதில விருப்பம் இல்ல. உங்களுக்கு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டதுனால நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டேங்க. எனக்கு பெருசா இதில எந்த விருப்பமும் இல்ல. என்ன என்ன தமிழ்ச்செல்வி இப்படியெல்லாம் சொல்றீங்க? உங்களோட குழந்தைக்கும், உங்களுக்கும் இந்த வளகாப்புன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த விஷயத்த பண்றதுக்கு உங்களுக்கு ஏன் விருப்பமே இல்ல? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கக்கா, எனக்கு ஏற்கனவே இந்த வளகாப்புல தான் நெறைய பிரச்சனை வந்துச்சு. அதனால தான்க்கா இந்த வளகாப்ப வேண்டான்னு நான் முடிவே பண்ணியிருந்தேன். ஆனா வீட்ல இருக்கிறவங்கலாம் ஆசைப்படுறதுனால, இந்த வளகாப்புக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சேது இருந்துட்டு தன்னோட மாமனாருக்கும், மாமியாருக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே வசந்திக்கும், அவங்க மாமனாருக்கும் பயங்கர சந்தோஷம். மாப்பிள ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு ஏற்பாட பண்ணுவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. இப்பதான் கேஸ வாபஸ் பண்ணிட்டு வந்தீங்க. அந்த அந்த சந்தோஷத்துல நாங்க இன்னும் மீளல. இன்னும் இதுக்கு மேல இன்னொரு சந்தோஷத்த குடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. நீங்க இந்த அளவுக்கு திருந்திடுவீங்கன்னு நெனச்சு நான் நெனச்சே பார்க்கல. இவ்வளோ கூடிய சீக்கிரம் என்னோட பொண்ண ஏத்துக்கிட்டு நீங்க வாழ ஆரம்பிக்குவீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. ஆனா என்னோட பொண்ணு தான் உங்ககிட்ட கொஞ்சம் வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் அவகிட்ட பேசுறேன். அவகிட்ட பேசி உங்ககிட்ட நான் எப்படியாவது வாழ வாழ வைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க மாமா, அத்தை, நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. தமிழ்ச்செல்வியோட மனச நான் மாத்திக்கிறேன். நீங்க அத பத்தி பேசாதீங்க அவகிட்ட. அவகிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பா அவ உங்ககிட்ட கோவம் தான் படுவா. நீங்க கவலையே படாம நீங்க இந்த வளகாப்புக்கு வந்து மட்டும் போனா போதும். வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க தம்பி, கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. இந்த பக்கம் வசந்த் இருந்துட்டு, ஏயா இப்படி மாப்பிள்ளை இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறி தமிழ்ச்செல்வியை ஏத்துக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கலையா? எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இங்க இங்க பாரு வசந்தி, நானும் அப்படிதான் யோசிச்சேன். அதுவும் கோர்ட்டுக்கு வக்கீல் கிட்ட போயிட்டு கேஸை வாபஸ் பண்றேன்னு சொன்னபோது எனக்கு எப்படி எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அவ்வளோ சந்தோஷம் மனசுக்குள்ள. நான் எப்படி அந்த சந்தோஷத்தெல்லாம் வெளியே சொல்றதுன்னு தெரியாம அவ்வளோ தகச்சு போய் நின்ற தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா, தமிழ்ச்செல்விக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் நம்ம ஏற்பாடு பண்ணணும். அதனால நீ கொஞ்சம் சீக்கிரமா பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி, நம்ம தமிழ்ச்செல்விக்கு நல்லபடியா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுற, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேது இருந்துட்டு புடவை கடையை வந்து வீட்டுக்கு வர வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நகை எல்லாத்தையுமே வீட்டுக்கு வர வச்சுறாங்க. வர வச்ச உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வர சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச புடவை எதுவாக இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி, தாமரை, சாவுத்ரி, சித்ரா இவங்க எல்லாருமே விலை உயர்ந்த புடவையா எதுன்னு எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் புடவை நல்லா இருக்கான்னு யாருமே பார்க்க மாட்றாங்க. விலை உசந்ததா இருக்குதான்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சிடறாங்க. கடைசியாக நம்ம தமிழ்ச்செல்வி, காவியா, மலர் இவங்க 3 பேருமே வராங்க. வந்த உடனே அதாவது ராஜாங்க இருந்துட்டு, என்னம்மா இவ்வளோ லேட்டாக வரீங்க, வாங்க உங்களுக்கு பிடிச்ச புடவையை எடுங்க வாங்கம்மா. இங்கே பாருங்க மாமா, நீங்களா பார்த்து எந்த புடவையை எடுத்து கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் மாமா. அது எப்படி இருந்தாலும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு, இங்க பாருமா காவியா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச புடவையா எடுங்க. எடுத்து எவ்வளவா இருந்தாலையும் நான் அதை பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர், காவியா, அதுக்கப்புறம் தமிழ் இவங்க 3 பேருமே புடவை செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு போறாங்க, உட்காடுறாங்க. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கும், இதை பாரா அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு காட்டி காட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 3 பேருமே புடவை எடுத்து முடிச்சிடுறாங்க. என் புடவை ரொம்ப அழகாக இருக்குல்ல, உன் புடவை ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, தமிழ், நான் உனக்கு ஒரு புடவை எடுத்திருக்கேன், இது நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே பிடிச்சிருது. ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், நீ இப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ என்கிட்ட நார்மலா பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் தமிழ், என்ன மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு தமிழ், இவ்வளோ பேர் முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னெல்லாம் நினைக்காத. இவ்வளோ பேர் முன்னாடி மன்னிப்பு கேட்டா என்னை மன்னிச்சிருவாங்கன்னு நினச்சி தான் நான் கேட்கறேன்னெல்லாம் இல்லை. நீ என்கிட்ட பதில் சொல்லவே தேவையில்லை, வேண்டாம். நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் உன்கிட்ட மன்னிப்புக்கு மட்டும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்விக்கு என்ன பேசுறதுனே தெரியல.
விடிஞ்சா இப்போது இந்த வளகாப்பு விடிஞ்சா வளகாப்புன்றதுனால எல்லாத்தையும் பரபரப்பாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம தமிழ்ச்செல்வியை ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி வளகாப்பு அதாவது உட்கார வைக்கிறாங்க. அதாவது சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சேதுக்கு பயங்கர சந்தோஷம். தமிழ்ச்செல்வி இந்த இந்த ட்ரெஸ்ஸில் உனக்கு ரொம்ப சூட் ஆயிருச்சு, ரொம்ப சூப்பராக இருக்க தெரியுமா பாப்பா, உனக்குன்னு எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கொஞ்சமாக வெக்கப்படுற மாதிரி சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே நம்ம சேதுக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ தமிழ்ச்செல்வி சிரிச்சிட்டா, நான் பேசினதுக்கு தமிழ்ச்செல்வி சிரிச்சிட்டா 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 அப்படின்னு சொல்லிட்டு எகிரி எகிரி குச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ராஜாங்கவும் பயங்கர சந்தோஷம். தன்னோட பையன் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு கூடிய சீக்கிரம் நம்ம சேதுவை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.